உலகெங்கிலும் இருக்கும் ஸ்ரீமன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மே மாத பலன்கள் எப்படி இருக்கு? மே மாத பலன்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தின் ராஜா யாரு யாரு நீங்க தான், வேற யாரும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ராசியிலே யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா சூரிய பகவான், புத பகவான், 2-5 குடைவர். யாரு? தனாதிபதி. தனாதிபதியே உடம்புல உட்கார்ந்துருக்காரு. உடம்புல உட்கார்ந்துருக்கும் போது என்ன, பணத்தை அப்படியே கொடுத்துட்டே இருப்பார். ஹவு மச் யூ நீட், டேக் இட் அப்படிங்கிற மாதிரிலாம். பணம் பணம் பணம், விரலெல்லாம் பணம். காரணம் என்ன அப்படின்னா, தனாதிபதி உடம்புல உட்கார்ந்துருக்கார். நாளுக்குடைய சூரிய பகவான் உடம்புல உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியனும் புதனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. புதாதித்ய யோகம்னா சும்மா கிடையாதுங்க. இருக்கிற யோகங்கள்ல தலை சிறந்த யோகம் புதாதித்ய யோகம். புதன்னா புத்திகாரகன், ஆதித்யன்னா பிரகாசமானவன். அப்போ தனது அறிவால் பிரகாசிப்பவர்கள் அத்தனை பேரும் நீங்க தான். ரிஷபராசிக்காரர்கள் இயல்பிலேயே நல்ல புத்திசாலிகள். அதுல இவங்க வேற சேர்ந்து வந்ததால அப்போ நீங்க பட்டிமன்ற பேச்சாளர்கள்ல தொடங்குங்க, நெறியாளர்கள்ல தொடங்குங்க. அங்கிருந்து யாரெல்லாம் சபை மரியாதை, அதாவது ஒரு இடத்துல நம்ம பேசுறோம்னா 4 பேர் கேட்கணும், அந்த அவை மரியாதைங்கிறது அதெல்லாம் உங்களை தேடி வரும். எங்க வீட்டுல என்னெல்லாம் ஒரு கன்சிடர் பண்ணாம இருந்தாங்க சார், இப்பெல்லாம் நான் தான் சார் எல்லாமே பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான கௌரவங்கள் தேடி வரும். முக்கியமா இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து இந்த சம்பந்தி வீடு மாதிரியான இடங்கள்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு தனித்துவம், குடும்பத்துல மகிழ்ச்சி, வேற என்னங்க வேணும்? 2-5 கூடிய புத பகவான் உடம்புல இருக்கும் பொழுது இது வரைக்கும் நான் எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் வேற மாதிரி பயன்படுத்தினேன், இனிமே அதை பொருளாதாரமா பயன்படுத்த போறேன், இனிமே பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஃபுட்பால் பத்திரிகையா, இனிமே பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அடுத்த லெவல் பரிணாமம் ஏற்படும். இப்போ சனி பகவான் இந்த உடம்ப பாக்குறாரு. இது ஒண்ணுதாங்க உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே. நீங்க எந்திரிச்சு எந்திரிச்சு நடமாடி ஒரு விஸ்வரூபம் எடுத்தீங்கன்னா உங்களை சாய்க்க ஆள் கிடையாது. ஆனா எந்திரிக்கணுமே, தட் இஸ் த ப்ராப்ளம். சோ அப்போ என்ன பிரச்சனைனா, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பார்க்கும் பொழுது டயர்டாவே இருக்கு குருஜி. காலைல எந்திரிச்சா சரி, சாயந்தரம் வரைக்குமே வேலைக்கு போலான்னு தோணுது, வேலைக்கு போவேனான்னு தோணுது, இதே மாதிரியே உங்களுக்கு தோணிட்டே இருக்கு. ரீசன் என்னன்னா, சனி உடம்பை பார்க்கிறார். டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஹெல்த். எல்லாரும் டேக் கேர் அபவுட் யுவர் ஹெல்த்பாங்க. நான் சொல்லுவேன், டோன்ட் கேர் அபவுட் யுவர் ஹெல்த். உடம்புக்கு எப்ப ரெஸ்ட் வேணுமோ உடம்பே எடுத்துக்கும். நீங்க போய் வேலை மட்டும் பாருங்க போதும். இப்ப நம்ம ரொம்ப யோசிக்கும் பொழுதுதான் நமக்கு டயர்டா இருக்கிற மாதிரியே தோணும் இந்த மாசம் ஃபுல்லா. ஏன்னா சூரியன் உடம்புல இருக்கார். சூரியன் உடம்புல இருக்கும்போது இந்த அம்மை நோய்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். வெயில்ல சுத்தாம இருங்க, நிறைய ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ண உங்களுக்கு நிறைய மேன்மை கிடைக்கும். இப்போ இதெல்லாம் விடுங்க. ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தா என்ன ஆகும்? பணம் வரும். சோ பணம் சம்பாதிக்கின்ற வழிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. முக்கியமாக ஷேர் மார்க்கெட், முக்கியமாக சுக்கிரன் என்றால் கேமரா. முக்கியமாக யாருக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் சினி ஃபீல்டுக்கு போகணும்னு, எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் நான் நடிக்கணும்னு என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது மனைவியால் கிடைக்கக்கூடிய வருமானம். சரி, எனக்கு ப்ரமோஷன் மாதிரி ஒய்ஃபுக்கும் ப்ரமோஷன். இனிமே மாதாந்திர வாடகை அவங்க பார்த்துக்குவாங்க, மற்ற விஷயங்கள் நான் பார்த்துக்கிறேன், இப்ப கொஞ்சம் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் போன்ற விஷயங்கள், பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஏற்படும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது பேக்கரி மாதிரியான உணவு சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவங்க, அதாவது துரித உணவுகள் பத்தி படிக்கிறவங்க, அல்லது இ காமர்ஸ் பத்தி படிக்கிறவங்க, புதன் அப்படிங்கிறதுனால பைனரி, ஹெக்டாடெசிமல் இதெல்லாம் எழுதுவாங்க, ப்ரோக்ராம்ல எழுதுவாங்க, C++ல எழுதுவாங்க. அது மாதிரியான படிப்புகள் எழுதுறவங்க, ராக்கெட்லாம், அதுக்கெல்லாம் சேட்டலைட் சம்பந்தப்பட்ட, புதன்னா ஆகாயம்னு அர்த்தம், புதன்னா மருத்துவம்னு அர்த்தம். சோ மருத்துவம் சம்பந்தப்பட்ட கோடிங், என்கோடிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். புத பகவானுடைய வீட்டுக்கு சுக்கிரன் போகும்போது. சோ சுக்கிரன் அப்படின்னா மீடியா, புதன்னா ஞானம், புத்தி. சோ சில பேர் டிஜிட்டல் கம்பெனி ஆரம்பிக்கணும், டிஜிட்டல் யூடியூபர், இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். எது எப்படியோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இயங்குவதற்கான மாதம், புதிய ஸ்டார்ட் அப்கான மாதம். புதுசா ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க, நல்லபடியா கொண்டு போறீங்க. நாளுக்குரிய சூரியன் வேற உடம்புல இருக்கார். அப்போ ப்ரமோஷன் கன்ஃபார்ம். அப்ப நம்ம பாஸ் ரொம்ப நாளா கையில பிடி கொடுக்காம சுத்திட்டே இருந்தார். என்ன பாஸ் எங்க போயிட்டே இருக்கீங்க? உங்க பின்னாடியே சுத்திட்டே இருக்கேன். உங்க முன்னாடி யாராவது இந்த மாதிரி உட்காந்து நம்ம ஸ்ரீமன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருப்பாரு, அவருக்கு நீங்க பார்த்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவுதானே, கவலைப்படாதுப்பா தரேன் அப்படிங்கிற பாஸ் கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து ப்ரமோஷன் வாங்குவீங்க இந்த மாதம். இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். ப்ரமோஷன் மட்டும் தானே சார், காசு எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. இதுல எது பிரச்சனையா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாபசனி 11ஆம் இடத்துல இருக்கின்ற லாபசனி. சனி பகவான் லாபத்தை தர காத்திருக்கிறார்.
இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் லாபத்தை தர தனத்தை தர காத்திருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனுமாக சேர்ந்து உங்களுக்கு புகழையும் கீர்த்தியையும் மேன்மையும் தர காத்திருக்கிறார்கள். பண்ண வேண்டியது என்ன? நம்ம வேலை செய்யணும். அது ஒண்ணுதான். தட் இஸ் த ஒன்லி திங். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ மற்றவை எல்லாம் சிறப்பு. அப்போ வரிசையா செக்மெண்டா போயிடலாம். இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்? பிரமாதம். அடடா, உங்களுக்கு காதல் மாதம். இந்த மாதம் ஃபுல்லா காதல் மாதம். காரணம் என்னவென்றால் 7/12 கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். உங்கள் கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. ஆமா சார், அட்சய திருதி இப்பதான் வந்துட்டு போச்சு. இப்பதான் நகை வாங்கி கொடுத்தார். அடுத்ததாக அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சி. சுற்றுலாக்கெல்லாம் போறீங்க. இந்த மே மாசம் ஃபுல்லா ஊட்டி கொடைக்கானல்லாம் ட்ரிப் அடிக்கிறீங்க, ஜாலியா இருக்கீங்க. அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? புதாதித்ய யோகம் பெற்று விட்டார். 4 குடிவர் மேன்மையில கட்சியில ஒரு பொறுப்பாச்சும் நீங்க வாங்குவீங்க. எழுதி வச்சுக்கோங்க, ஒரு பொறுப்பாவது வாங்குவீங்க. சோ அடுத்ததாக மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாணவர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் ரசிச்சு படிப்பீங்க. சார், படிக்கிறது வேற, ரசிச்சு படிக்கிறது வேற. மார்க்குக்காக படிக்காம ஃபீல் பண்ணி படிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்பதான் புத்திமான் பலவானாவான்பாங்க. அப்போ நல்ல புத்திசாலித்தனமா படிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மனனம் செய்யும் திறன்கள்லாம் அதிகமாகும். புதனை பாருங்க, புதன் உடம்புல உட்கார்ந்தா போதும். சர்வ வித்யாகாரகன், அதனாலதான் சொல்றது. சோ அடுத்ததாக 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. நம்பர் 6 சிறப்பு. எதை தொடங்கினாலும் வெள்ளிக்கிழமைகள்ல தொடங்குங்க. இந்த மே மாசம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தாயார் லக்ஷ்மி. போட்டுக்கொள்ள வேண்டிய கலர் ஒயிட் கலர் அல்லது கிரீன் கலர், இதெல்லாம் போட்டுக்கலாம். 2, 5 உங்களுக்கு ரொம்ப சூப்பர். உங்களுக்கு எது செட்டே ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்பர் 3 செட் ஆகாது, விட்டுருங்க. 3 வேணாம். மற்றபடி இதெல்லாம் செட் ஆகும். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் தேவகுரு பிரகஸ்பதியுமா சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. இவர் இந்த மூடு, இவர் இந்த மூடு. இவர் 2 பேருமா சேர்ந்து உடம்புல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, 2ஆம் இடத்துல இருக்கும்போது படிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும். புகழ், பணம் எல்லாம் சூப்பரா வரப்போகுது. ஆக கலக்க போறீங்க. அப்போ சுக்கிர பகவானை எங்க போய் பார்க்கறது? சிங்க பெருமாள் கோயில்ல இருக்கிறதும் சுக்கிரஸ்தலம் தான். கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். நம்ம பாரிஸ்ல இருக்கிற காளிகாம்பாள் கோயில் சுக்கிரஸ்தலம். அதே மாதிரி மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் சுக்கிரஸ்தலம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் சுக்கிரஸ்தலம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க சுக்கிரஸ்தலத்தை தேடிதான் ஓடணும்னு அவசியம் இல்லை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுக்கிரஸ்தலம். இங்கெல்லாம் போக போக சுக்கிரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். சிவராசிக்காரர்கள் பக்கத்திலே இருக்கிற மாங்காடு, பூந்தமல்லில தான் சார் இருக்கேன், மாங்காடு போயிட்டு வந்துருங்க, ஆல் ப்ராப்ளம் கிளியர். இல்ல சார், நான் சவுத் சைட்ல இருக்கேன், கும்பகோணம் போயிட்டு வாங்க. இப்படி சுக்கிரனுக்கு வெள்ளை தாமரை வைத்து வழிபடுங்கள். ஆக இதை மட்டும் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் நீங்க போகிறது. கலக்க போறீங்க. ஸ்ரீமன் பக்தி நேயர்கள், என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் கீழே போயிட்டு இருக்க இந்த இன்ஸ்டா லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு எல்லாம் அனுப்புங்க. என் அன்பு வேண்டுகோள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.